இந்த செய்தியை கேட்கும் போதே கண்கள் கலங்கிதான் போனது. அன்று வழக்கம் போல 2 குழந்தைகளையும் தனது வீட்டுக்கு அழைத்து சென்றார். ஆண் குழந்தையின் இறுதி நிமிடம் அந்த பெட்ரூமில் தான் என தெரியவில்லை. ஆசையாக சென்ற பிஞ்சு ஆண் குழந்தை ஸ்ட்ரக்சரில் வருவான் என யாரும் நினைக்கவில்லை. ஊரே கதறியது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கருணாநிதி நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆனந்த் தனலட்சுமி தம்பதி. இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது. ஆனந்துக்கும் தனலட்சுமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படவே இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். தனலட்சுமி தனது அம்மா வீட்டில் 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். தனலட்சுமியின் தாய் அலமேலு காவலன் கேட் பகுதியில் டிஃபன் கடை நடத்தி வருகிறார். இவருடைய டிஃபன் கடைக்கு அடிக்கடி சாப்பிட வரும் சர்வேயர் ராஜேஷ் என்பவர் தனலட்சுமி குடும்பத்துடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். இந்த சர்வேயர் தான் தனது மகனுக்கு யமனாக போகிறான் என தனலட்சுமிக்கு தெரியவில்லை. தனலட்சுமிக்கு தான் பணிபுரியும் அலுவலகத்தில் தற்காலிக பணி ஒன்றை வாங்கியும் கொடுத்துள்ளார் சர்வேயர் ராஜேஷ். இந்த நிலையில் தனலட்சுமியின் குழந்தைகள் இருவரையும் அடிக்கடி தனது வீட்டுக்கு அழைத்து சென்று வருவதை வழக்கமாக வைத்துள்ளார் சர்வேயர் ராஜேஷ். சம்பவத்தன்று வழக்கம் போல தனலட்சுமியின் 2 குழந்தைகளையும் தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். 2 குழந்தைகளும் ஆசையாய் கிளம்பி சர்வேயர் ராஜேஷ் வீட்டிற்கு சென்றுள்ளது. அந்த அறையில்தான் தனது இறுதி நிமிடம் முடிய போகிறது என்று ஆண் குழந்தையான குகனுக்கு தெரியவில்லை. வீட்டுக்கு சென்ற பின் 2 குழந்தைகளையும் தனது பெட்ரூமுக்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் ராஜேஷ். இதனால் பயந்து போன குகன் அலறி உள்ளான். ஆத்திரமடைந்த ராஜேஷ் குகனை பலமாக தாக்கியுள்ளார். இதில் மயங்கி விழுந்த சிறுவனை யாருக்கும் தெரியாமல் அழைத்து சென்று தனலட்சுமியின் வீட்டில் விட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து டிஃபன் கடையில் இருந்து வீட்டுக்கு சென்ற தனலட்சுமியின் தாய் அலமேலு மயங்கிய நிலையில் கிடந்த சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லை என நினைத்து தனலட்சுமிக்கு தகவல் கூறியுள்ளார். பின்னர் வீட்டிற்கு வந்த தனலட்சுமி குகனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்குதான் தனலட்சுமிக்கு வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. சிறுவனை பரிசோதித்த மருத்துவர் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளார். இதனை கேட்டு பதறிப்போன தாய் கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சி காண்போரையும் கண்கலங்க செய்தது. சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு தனலட்சுமியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்து தனலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் தனலட்சுமியின் 9 வயது பெண் குழந்தையிடம் விசாரித்த போது சர்வேயர் ராஜேஷ் வீட்டில் நடந்த அனைத்தையும் விலாவரியாக கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் சர்வேயர் ராஜேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.